எழுத்தாளர் ஹர்ஷகுமார் அவர்களின் பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு பெண்ணே அத்தியாயம் 59. ஆடலுடன் சேர்ந்த அவளது நண்பர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வந்தனர். ஆடலிடம், நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் செய்யலான்னு முடிவு செஞ்சிருக்கோம். உன் விருப்பத்தை பத்தி கேட்க வந்தோம் என்றதும் ஆடலும் மகிழ்ச்சியில் சரி என ஒப்புக்கொண்டாள். எம்எஸ்சி முடிந்த நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்டை பார்ட்னர்ஷிப் போட்டு ஓபன் செய்தனர். தோஸ்த் ரெஸ்டாரண்ட் என பெயரிடப்பட்ட அந்த கடையை விக்ரமனை வைத்து ஓபன் செய்தனர். சிவா மேற்படிப்பு விண்ணப்பித்தவன், பார்ட் டைமாக பகலில் அதே காலேஜில் கெஸ்ட் லெக்சரராக வேலை பார்த்தவன். ஈவினிங் ஆனதும் ரெஸ்டாரண்டிற்கு சென்று நல்ல முறையில் பார்த்து கொண்டு இரவுதான் வீடு திரும்புவான். பகலில் கபிலன் மாலினி பார்த்து கொள்வார்கள். ஆடலும் அவ்வப்போது வந்து பார்த்து கொள்வாள். கிரிஜாவிற்கு மாப்பிள்ளை பார்த்து பேசி முடித்து இருந்தனர். தனக்கு வரப்போகும் கணவரிடம், நான் திருமணம் ஆன பிறகு அந்த ரெஸ்டாரண்டை பார்த்து கொள்வேன், அதற்கு சம்மதம் என்றால் மட்டும்தான் இந்த திருமணத்திற்கு ஓகே சொல்வேன் என கண்டிஷன் போட, அதற்கு ஒப்புதல் தெரிவித்து ஒருவர் கிரிஜாவிடம் சம்மதம் சொன்ன பிறகே தனது நண்பர்கள் ஒன்றாக இருந்து அந்த கல்யாணத்தை நடத்தி வைத்தனர். யாழினி தனது அப்பாவின் உதவி இல்லாமலேயே ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தாள். அவள் கம்ப்யூட்டர் கோர்ஸ் படித்ததால் அந்த வேலை ஈஸியாக கிடைத்தது. ஒரு நாள் சண்டே ரெஸ்டாரண்டில் ஆடல் அமர்ந்து பில் போட்டுக் கொண்டிருக்கும் போது லைட்டாக பெயின் வருவது போல இருக்க, உடனே சிவாவையும் கபிலனையும் அழைத்து கொண்டு ஹாஸ்பிட்டல் சென்று அட்மிட் ஆகிவிட்டாள். அவளுக்கு முன்பே அங்கு ஹாஸ்பிட்டலில் விக்ரமன், பார்வதி, ராஜு, யஷோதா என அனைவரும் நின்றிருந்தனர். டாக்டர் செக் செய்துவிட்டு, கர்ப்பப்பை வாய் இன்னும் திறக்கல, அது போக பனிக்கூடத்துல நீர் கம்மியா இருக்கு, அதனாலதான் கொடுத்த டேட்டுக்கு முன்னாடியே வழி வந்திருக்கு, வேற வழியில்ல, சிசேரியன் தான் பண்ணணும் என்றதும் அனைவரும் சரி என்றனர். விக்ரமன் படபடப்புடன் ஃபார்மில் கையெழுத்து போட்டுவிட்டு தனது மனைவியை கலங்கிய விழிகளுடன் சென்று பார்க்க, அவள் தைரியமாகத்தான் இருந்தாள். அவனின் கையை பிடித்தவள், கவலைப்படாதீங்க, உங்க முயல்குட்டிய உங்ககிட்ட சேஃபா கொடுத்துருவேன் என்றதும், நீயும் சேஃபா வரணும், அப்போதான் நீ, நான், நம்ம பாப்பா 3 பேரும் சந்தோஷமா இருக்க முடியும். 3 பேரும் சேர்ந்து போய் மாங்காய் நெல்லிக்காய் பறிக்கலாம், ஓகேவா என்றதும் ஆடல் சிரித்துக்கொண்டே சரி என்றாள். அதற்குள் மாலினியும் கிரிஜாவும் கடையை சாற்றிவிட்டு ஓடி வந்து விட்டார்கள். ஸ்ட்ரெச்சரில் வைத்து தள்ளி செல்லும் போது ராஜுவிற்கு அழுகை பேரிட்டு வர, ஆடல்தான் ராஜுவிடம், நைனா டோன்ட் வரி, நான் சீக்கிரம் உங்க பேத்தியோட வந்துருவேன், அவளை கொஞ்சிட்டு என்ன கொஞ்சாம விட்டுறாதீங்க, அப்புறம் வாரத்துக்கு ஒரு தெரு பிரச்சனையோட வீட்டுக்கு வருவேன் என சொல்ல ராஜு சிரித்து விட்டார். யசோதாவும் பார்வதியும் கடவுளை வேண்டியபடியே நிற்க, ஆடல் தனது நண்பர்களை பார்த்து கை நீட்ட, மற்றவர்களும் அவள் கை மீது தங்கள் கையை வைத்து ஓ என சத்தம் போட, அங்கு வந்த நர்ஸ் ஒருவர், அறிவில்ல, ஹாஸ்பிட்டல் தானே இது, எதுக்கு இப்படி கத்துறீங்க என சத்தம் போட, சிவா சாரி மேம் என நகர்ந்து நின்று கொண்டனர். அவர்களை பார்த்த ஆடலுக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை. அதன் பிறகு ஆபரேஷன் தியேட்டருக்குள் அழைத்து செல்ல, விக்ரமன் தான் உயிரை கையில் பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தான். அதை பார்க்கும்போது மற்றவர்களுக்கு பாவமாக இருந்தது. மாலினியும் கிரிஜாவும், டேய் சார், இப்படி பார்க்கவே பாவமா இருக்குடா, எப்படி இருப்பாரு, இப்ப எப்படி இருக்காரு என அவனின் முகத்தை பார்த்து சொல்ல, கபிலனும் சிவாவும் விக்ரமனைத்தான் பார்த்தனர். அரை மணி நேரம் கழித்து நர்ஸ் ஒருவர் கையில் குழந்தையுடன் வர, விக்ரமன் ஓடி சென்று முதலில் வாங்கி புதிதாக பூத்த ரோஜா மொட்டை போல இருந்த குழந்தையை வாங்கியவன் ஆனந்தத்தில் கண் கலங்கி நின்றான். அதன் பின் மாமனாரின் கையில் கொடுக்க, ராஜுவும் வாங்கி குழந்தையின் முகத்தை பார்த்து முதலில் தன் மகளை கையில் ஏந்துவது போல இருந்த அந்த தருணத்தை ரசிக்க, மற்றவர்களும் குழந்தையை கொஞ்சி நெட்டி முறித்து கொண்டனர். பிறகு ஆடல் நலமாக இருப்பதாக டாக்டர் சொன்னதும் தான் விக்ரமனுக்கு நிம்மதியாக இருந்தது. ஆடலை ரூமுக்கு அழைத்து சென்றதும் விக்ரமன் அவளின் நெற்றியில் முத்தமிட்டு, ஒன்ன மாதிரே நம்ம பாப்பா அழகா இருக்காடே என கொஞ்சம் ஆடல் சிரித்து கொண்டாள். நண்பர்களும் சேர்ந்து அவளை பார்த்து கொண்டு வழி தெரியாமல் பார்த்து கொண்டனர். கபிலன் தினமும் ஹாஸ்பிட்டல் சென்று ஆடலை பார்த்து வந்தான். மற்றவர்களுக்கே ஆச்சரியமாக இருக்க எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. ஆடல் சிறிது உடல்நிலை தேறிய பின் வீட்டிற்கு சென்றுவிட, பார்வதியும் யசோதாவும் அவளை மாறி மாறி நன்றாக பார்த்து கொண்டனர். குழந்தை பால் குடிக்கும் நேரம் தவிர மற்ற நேரம் முழுதும் ராஜுவிடம்தான் இருந்தது. தன் தோளில் போட்டபடியே தான் இருப்பார். விக்ரமன் தன் மகளை கொஞ்சுவதை விட ஆடலைத்தான் நன்றாக பார்த்து கொண்டான். அவள் பாத்ரூம் செல்லும்போது அழைத்து செல்வது முதற்கொண்டு தையலில் படாமல் தண்ணீரில் டவலை நனைத்து உடம்பை துடைத்துவிட்டு உடை மாற்றி விடுவான். 1 மாதம் கழித்து ரெஸ்டாரண்டிற்கு ஒரு பெண் வர, அவளை கபிலன் விழுந்து விழுந்து கவனிக்க, மற்றவர்களும் அதை பார்த்து கொண்டு தான் இருந்தனர். அந்த பெண் கபிலனுடன் சிரித்து பேசி சாப்பிட்டுவிட்டு பில் பே பண்ணாமல் செல்லவும், கிரிஜா, டேய், அந்த பொண்ணு பணம் கொடுக்காம போகுதுடா, புடிடா என்றதும் கபிலன் அவளை தடுத்து நிறுத்தினான்.
உடனே உள்ளே அழைத்து சென்ற சிவா, மாலினி, கிரிஜாவும், டே யாரா அந்த பொண்ணு, நல்ல பல்ல காட்டி காட்டி பேசுற என மாலினி முறைப்புடன் கேட்க, கபிலன் விரல் நகத்தை கடித்தபடி வெட்கப்பட்டு கால் விரலால் தரையில் கோலம் போட, சிவா அதிசயமாய் அவனை பார்த்தான். மாலினி சட்டென கையில் கத்தியை எடுத்து அவன் கழுத்தில் வைக்க, கபிலன் மிரண்டு போய் பார்த்தான். நீ என்ன வேணும்னா பண்ணு, எழுவு இந்த வெக்க மட்டும் படாத என உண்மையான கோவத்தில் சொல்ல, சரிடி கத்தி எடு, கோவத்துல வச்சு அழுத்திராத என தள்ளி விட்டவன், அது அது வந்து நான் லவ் பண்ற பொண்ணு என்றதும் மூவருக்குமே பேரதிர்ச்சியாயிருந்தது. எங்கடா அவளை பார்த்தேன், நம்ம காலேஜ் மாதிரி தெரியலையே என சிவா சந்தேகமாய் கேட்க, அவ நம்ம காலேஜ் இல்லடா, அவ அவ என இழுக்க, சொல்லி தொல்லடா பண்ணாட என கிரிஜா கத்தினாள். நம்ம ஆடல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம்ல, அப்ப கூட ஒரு நர்ஸ் வந்து நம்மள கத்தாதன்னு திட்டுச்சு என்றதும் மூவரும் யோசனையில் மூழ்கினர். ஆமா, அந்த பொண்ணுதாண்டா சிவா அது என மாலினி உறுதியாய் சொல்ல, எப்படிடா, அதுக்குதான் ஆடல தினமும் ஹாஸ்பிட்டல்ல போய் பாக்குற மாதிரி பார்த்து இவள கரெக்ட் பண்ணியா என கிரிஜா கேட்டாள். ஆமாடி, அந்த பொண்ண பார்த்த உடனே விழுந்துட்டேன். அப்புறம் ஒரு வாரம் அப்படியே அலைஞ்சு நம்பரை வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னும் 2 மாசத்துல கல்யாணம் என்றதும் சிவா விழி விரித்தவன் நெஞ்சில் கை வைத்து சாய்ந்து விட்டான். அட பாவி, அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசிட்டியா என ஆச்சரியமாய் கேட்க, அம்மா இல்ல, அப்பா மட்டும்தான், தங்கச்சி ஒருத்தி மட்டும் இருக்கா. சரி, பத்திரிக்கை அடிச்சதை உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்த என அசால்ட்டாக சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். அவன் போவதையே மூவரும் வெறித்து பார்த்தனர். மாலினி சிவாவிடம், டேய் மனுஷனோட இவன் என உறைந்து போய் கேட்க, சிவா எனக்கும் அந்த சந்தேகம்தாண்டி என சிவா பதில் சொன்னான். கபிலனுக்கு அவன் சொன்னது போலவே அடுத்த 2 மாதம் கழித்து கல்யாணம் நடக்க, நண்பர்கள் சேர்ந்து அந்த கல்யாணத்தை தடபுடலாக நடத்தி வைத்தனர். அதற்கு அடுத்த வருடமே மாலினி தனது தூரத்து சொந்தக்காரரை பேசி முடித்து கல்யாணம் செய்து வைக்க, ஆடலும் விக்ரமனும் தனது 1 வயது குழந்தை ஹர்ஷாலியுடன் வர, கிரிஜா மாசமாய் மேடிட்டு வயிற்றுடனும் கபிலன் தனது மனைவியுடனும் அந்த கல்யாணத்தை சிறப்பாக நடத்தி வைத்தனர். ஆடல் சிவாவை அழைத்து, நம்ம குரூப்ல நீ மட்டும்தான் என்ன கல்யாணம் பண்ணாம இருக்க, இப்ப நல்ல வேலை இருக்கு, பார்ட் டைம்ல ரெஸ்டாரண்டே பாத்துக்கிற, இப்ப போய் நாம யாழினியோட அப்பா கிட்ட பொண்ணு கேட்கலாம், 1 வாரம் போகட்டும் என்றதும் சிவாவும் சரி என்றான். இறுதி அத்தியாயம். 1 வாரம் கழித்து யாழினி வீட்டிற்கு செல்ல ஒரு பட்டாளமே தயாரானது. சிவாவின் அம்மா, அவனின் தம்பி ராஜு, பார்வதி, யசோதா, கபிலன் அவனது மனைவி, மாலினி அவளது கணவர், கிரிஜா அவளது கணவர் மற்றும் ஆடல் விக்ரமன் அவர்களது குழந்தை என ஒரு பட்டாளமே சென்று பெண் கேட்க, ரத்தினம் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்க, வசுவும் யாழினியும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். ராஜு ரத்தினத்திடம், சார், எங்க பையனுக்கு எந்தவித கெட்ட பழக்கமும் இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்த பையன், விவசாயம் பாக்குறான், உங்க காலேஜ்ல தான் ப்ரொஃபஸரா இருக்கான், நல்லா படிக்கிற பையன், உங்க கையால தான் அவன் கோல்ட் மெடல் வாங்கினான், உங்களுக்கே தெரியும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க, நல்ல ஃபேமஸா போயிட்டு இருக்கு, உங்க பொண்ணுக்காக ஒரு வீடு கட்டிட்டு இருக்கான், உங்க பொண்ணை நல்லா பார்த்துப்பான், உங்க பொண்ணை கொடுங்க சார் என கேட்க, ரத்தினம் எதுவும் பேசவில்லை. விக்ரமன், சார், உங்க பொண்ணு சிவாவும் விரும்புறாங்க, அவங்க மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கைய அமைச்சு கொடுங்க என கேட்கவும், ரத்தினம் வேகமாக எழ அனைவருமே பயந்து விட்டனர். கையெடுத்து கும்பிட்டவர், எனக்கு முழு சம்மதம் என தெரிவிக்க அனைவருக்கும் சந்தோஷமாக இருந்தது. உங்க பையனை பத்தி நீங்க சொல்லவே வேணாம், அவனோட வளர்ச்சிய என் கண்கூடா நானே பார்த்திருக்கேன், தங்கமான பையன். ஆரம்பத்துல என் பொண்ணு மேல கோவப்பட்டது என்னவோ உண்மைதான், அதுக்கப்புறம் அவ மனசை மாத்த எவ்வளவோ முயற்சி பண்ண, ஆனா முடியல, அவ என் மனசை மாத்திட்டா என யாழினியை பார்க்க, யாழினி, தேங்க்ஸ் டாட், தேங்க்யூ சோ மச் என கட்டிக்கொள்ள, நீ ஹாப்பியா இருந்தா போதுண்டா என அவளின் தலையை தடவி கொடுத்தார். அங்கேயே விருந்திற்கு ஏற்பாடு செய்ய அனைவரும் சாப்பிட்டுத்தான் கிளம்பினர். ராஜு சிவாவின் மீதும் மற்றொரு கையை தனது மகன் சக்தியின் மீதும் வைத்து பெருமையாக நடந்தார். அவர்களின் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் சிறு பிள்ளையிலிருந்து பார்த்து பார்த்து நல்லது கெட்டது சொல்லி வழி நடத்தியவர். அவர்கள் இன்று நன்றாக இருப்பதை பார்த்தவருக்கு சந்தோஷமாக இருந்தது. இதைவிட ஒரு தகப்பனுக்கு என்ன வேண்டும்? யாழினி சிவாவின் என்கேஜ்மெண்ட், கல்யாணம், ரிசப்ஷன் அனைத்தும் தடபடலாக நடக்க, யாழினி ரெட் கலர் பட்டுப்புடவையில் தேவதை போல வந்தவளை 3 முடிச்சிட்டு தன் மனைவியாக்கிக் கொண்டான். கல்யாணத்தில் அனைவரும் சேர்ந்து கையை பிடித்துக்கொண்டு ஹோவென குதிக்க புகைப்படம் எடுக்கப்பட்டது. யாழினிக்கு பிடித்தது போல் சிவா அந்த குடிசை வீட்டை மாற்றி மாடி வீடாக கட்டியிருந்தான். ரூமுக்குள் ஏசி முதற்கொண்டு இருக்க அதை பார்த்த யாழினி சிவாவிடம்,
நான் ஒரு நாள் இதெல்லாம் உன்கிட்ட எதிர்பார்க்கல சிவா. உன் குடிசை வீடுதான் எனக்கு பிடிக்கும் என்று சொல்ல, சிவா, தெரியும்டே. ஆனா உன்னை நல்லா பாத்துக்கணும். எனக்காக நீ எவ்வளவோ தாங்கியிருக்க, விட்டு கொடுத்து போயிருக்க. ஏன் தேவதைக்காக இத கூட செய்யலனா எப்படி என்றதும் அவன் கண்களை உற்று நோக்கினாள். சிவாவும் அவளை நெருங்கி, ஆமா, மேடம்க்கு வேர்வனா என்னன்னு தெரியாதாம்ல, நான் வர வைக்கவா என்றதும் யாழினிக்கு வெட்கத்தில் அவன் முகம் பார்க்க இயலாது கீழே குனிந்து கொள்ள, அவளை நிமிர்த்தியவன் நெற்றியில் முத்தமிட்டு தன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கினான். அவள் உடம்பை வீணை போல் வாசித்து உணர்ச்சிகளை தூண்டிவிட, யாழினி அவன் விரல் வித்தையால் சொர்க்கத்தை அனுபவிக்க, அவளின் பெண்மையை ரசித்து ருசித்தவன் காதலுடன் கூடிய 6 வருட ஏக்கமும் கலந்த கூடல் அங்கு நடக்க, யாழினி சிவாவின் வேகத்தை தாங்க முடியாமல் வாய்விட்டே கத்திவிட்டாள். அவளின் இதழை முற்றுகையிட்டவன், சாரிடி என பெருமூச்சு விட்டு அவளின் கழுத்தின் கீழ் சாய்ந்து கொண்டான். தன் இதழ்களால் உரசியபடி இருக்க, யாழினிக்கு உடம்பு முழுக்க வியர்த்து வழிந்தது. அதை பார்த்து சிரித்துக்கொண்டே ஏசியை ஆன் செய்துவிட, யாழினி, நீ ரொம்ப மோசம் சிவா என அவனை அணைத்துக் கொண்டாள். இங்கு விக்ரமன் ஆடலின் அருகில் படுத்து உறங்கிக் கொண்டே இருந்தான். ஆடலுக்கு 2 குழந்தைகளுக்கு தாய் என்ற எண்ணம் எப்போதோ வந்துவிட்டது. இரவில் மட்டும் குழந்தையாகி விடுகிறேன் என்பதற்கேற்ப இருந்தது அவன் நடந்து கொள்ளும் விதம். 5 வருடங்கள் கழித்து தோஸ்த் ரெஸ்டாரண்டின் அடுத்த ஒரு பெரிய பிரான்ச் ஓபன் செய்யப்பட, விக்ரமனும் ஆடலும் தனது 6 வயது குழந்தை, ஆடல் வயிற்றில் ஒரு குழந்தை என மேடிட்ட வயிற்றுடன் வந்திருந்தாள். கபிலன் தனது மனைவியுடனும் 4 வயது ஆண் குழந்தையுடனும், கிரிஜா தனது கணவர் மற்றும் 5 வயது ஆண் குழந்தையுடனும், மாலினி தனது கணவருடன் 3 வயது பெண் குழந்தையும், சிவாவும் யாழினியும் தனது 2 வயது பெண் குழந்தையுடனும் வர, சக்தி தனது மனைவியுடன் வந்திருந்தான். பெரிய பிரான்ச்சை நண்பர்கள் சேர்ந்து ஒன்றாக ஓபன் செய்தனர். இவர்கள் 5 பேரின் குழந்தைகள் ஒன்றாக விளையாடியபடி இருக்க, அதை பார்த்து 5 பேரும் சந்தோஷப்பட்டுக் கொண்டனர். பார்வதி, யசோதா, ராஜு 3 பேரும் கோவில் குளம் என சுற்றி வந்தனர். ஆடல் மற்றும் சிவாவின் கையில் மைக் கொடுக்கப்பட, மற்ற நண்பர்களுடன் கைகோர்த்து பாட்டு பாட ஆரம்பித்தனர். வானம் பெருசுதான், பூமி பெருசுதான், அதுக்கு மேலேயும் நட்பு பெருசுதான். முற்றம். ஹாப்பி என்டிங். மக்களே, தவறு இருந்தால் சுட்டிக்காட்டுங்கள், திருத்திக் கொள்வேன். நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே போய் ANU பிக்சர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நன்றி.